நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வீட்டின் முன்பு இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த அதிமுக பிரமுகர் திடீரென ஆயுதங்களுடன் வெட்ட பாய்ந்த கும்பல். உயிரை காப்பாற்றிக் கொள்ள தலைதெறிக்க ஓடியும் விடாமல் விரட்டிச் சென்று வெட்டி கொன்ற கொடூரம். தந்தையை கொன்றவரை 12 ஆண்டுகள் காத்திருந்து பழி தீர்த்த மகன். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் பட்ட பகலில் நடந்த கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? காலையில வேலைக்கு போயிட்டு மதிய சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு போயிருக்காரு அதிமுக பிரமுகரான ராஜ்குமார். மதியம் 1:30 மணிக்கு வீட்டுக்கு போனவரு வீட்டுக்குள்ள போகாம வாசல்ல தன்னோட பைக்ல உட்கார்ந்து யாருக்கிட்டையோ செல்போன்ல பேசிட்டு இருந்தார். அப்போ இருசக்கர வாகனங்கள்ல வந்த 6 பேர் கொண்ட கும்பல் ராஜ்குமாரை வெட்ட பாஞ்சிருக்காங்க. இதை சுதாரிச்சுக்கிட்ட ராஜ்குமார் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தலை தெறிக்க ஓடி இருக்கார். ஆனா அந்த கும்பல் அவரை விடாம துரத்திருக்கு. சென்னை டிபி சத்திரம் மீனம்மாள் நகர் முதல் தெருவில் இருந்து 3வது தெரு வரைக்கும் ஓடுன ராஜ்குமார் அதுக்கு மேல ஓட முடியாம அங்க உள்ள ஒரு வீட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சிருக்கார். இதை பார்த்த அந்த கும்பலும் வீட்டுக்குள்ள புகுந்து ராஜ்குமாரை வெட்ட பார்த்திருக்காங்க. அந்த வீட்டுல வின்சென்ட் செல்வமேரிங்கிற வயசான தம்பதியும் அவங்களோட 2 வயசு பேரனும் இருந்திருக்காங்க. மர்ம நபர்கள் கையில ஆயுதங்களோட வீட்டுக்குள்ள புகுந்ததை பார்த்து அவங்க கொலை நடுங்கி போயிட்டாங்க. முதல்ல வீட்டுக்குள்ள ஓடி வந்தவரை கொலை பண்றதுக்காகத்தான் பின்னாடியே இந்த கும்பல் வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த வயசான தம்பதி, வீட்டுல எங்க பேரன் இருக்கான், சின்ன பையன் அவன், நீங்க ஏதாச்சும் பண்ணீங்கன்னா எங்க பேரன் பயந்துருவான், தயவு செஞ்சு வெளியில போயிருங்கன்னு சொல்லி கணவனும் மனைவியும் சேர்ந்து கொலை கும்பலோட காலில் விழுந்து கெஞ்சி இருக்காங்க. ஆனா எதுக்கும் மனமிறங்காத அந்த மர்ம நபர்கள் வீட்டு சமையலறையில ஒளிஞ்சிருந்த ராஜ்குமாரை சரமாரியா வெட்டி கொன்னுட்டு அங்கிருந்து மின்னல் வேகத்துல தப்பிச்சு போயிட்டாங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ராஜ்குமாரோட சடலத்தை கைப்பற்றி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் நடத்தின விசாரணையில தான் கொல்லப்பட்ட ராஜ்குமார் யாரு, அவரை கொன்ன கும்பல் யாருங்கிற எல்லா விவரமும் தெரிய வந்திருக்கு. சென்னை கீழ்ப்பாக்கம் பக்கத்துல உள்ள டிபி சத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார் என்ற புல்கான். இவருக்கு மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்காங்க. கட்டட கான்ட்ராக்டரான ராஜ்குமார் பந்தல் அமைக்கிற கடையையும் நடத்திட்டு வந்தார். பி கேட்டகரி ரவுடியான ராஜ்குமார் மேல கொலை முயற்சி அடிதடின்னு ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில இருக்கு. ஆனா கடந்த 5 வருஷமா எந்த குற்ற செயலையும் ஈடுபடாம திருந்தி வாழ்ந்து வந்ததா சொல்லப்படுது. போலீஸ் கேஸ் கோர்ட்டுன்னு எந்த பிரச்சனையும் இல்லாம ராஜ்குமாரோட வாழ்க்கை சுமூகமா போயிட்டு இருந்துச்சு. அவரோட குடும்பத்தாரும் கடந்த சில ஆண்டுகளா தான் நிம்மதியா இருந்தாங்க. ஆனா அந்த நிம்மதியும் சந்தோஷமும் ரொம்ப நாள் நீடிக்காம போச்சு. புதன்கிழமை மதியம் தன்னோட வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருந்த ராஜ்குமாரை ஒரு கும்பல் ஓட விரட்டி இருக்காங்க. உயிருக்கு பயந்து வேறொரு வீட்டுக்குள்ள புகுந்ததுக்கு அப்புறமும் அந்த கும்பல் ராஜ்குமாரை விடாம விரட்டிட்டு போய் வெட்டி சாச்சிட்டாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சிசிடிவி கேமராக்கள்ல பதிவாகியிருந்த காட்சிகளை ஆய்வு பண்ணாங்க. கொலையாளிங்க வந்த இருசக்கர வாகனங்களோட நம்பரை வச்சு போலீஸ் விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க. அதுலதான் ராஜ்குமாரோட கொலை 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைக்கு பழிக்கு பழியா நடந்த சம்பவம்ங்கிறது தெரிஞ்சிருக்கு. ராஜ்குமார் என்ற புல்கான் ஊருக்குள்ள பெரிய ரவுடியா சுத்திட்டு இருந்தப்போ செந்தில்ங்கிறவருக்கும் ராஜ்குமாருக்கும் இடையில பிரச்சனை வந்திருக்கு. இந்த மோதல் போக்கு அதிகமானதால செந்தில ராஜ்குமாரும் அவரோட கூட்டாளிகளும் சேர்ந்து வெட்டி கொன்னதா சொல்லப்படுது. இந்த வழக்குல ராஜ்குமாரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருந்தாங்க. சில மாதங்கள் ஜெயில இருந்த ராஜ்குமார் அதுக்கப்புறம் ஜாமீன்ல வெளியே வந்தார். இந்த வழக்கு நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கு.
செந்திலுக்கு ஒரு மகன் இருக்கான். செந்தில் கொல்லப்பட்டப்ப அவரோட மகன் யுவனேஷுக்கு வயசு 7 வயசுலேயும் தந்தையை பறிகொடுத்த யுவனேஷ் எங்க அப்பாவை வெட்டி கொன்னவன சும்மா விடமாட்டேன்னு சொல்லி சபதம் எடுத்ததா சொல்லப்படுது. யுவனேஷுக்கு இப்ப வயசு 19. தந்தையை கொண்டவங்களை பழிவாங்கிறதுக்காக 12 வருஷமா கொலைவெறியோட காத்திருந்த யுவனேஷ் ராஜ்குமார் தனியா இருந்த நேரம் பார்த்து கூட்டாளிகளோட போய் சரமாரியா வெட்டி கொன்னது போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. ராஜ்குமார் கொலை வழக்கு சம்பந்தமா வழக்கு பதிவு செஞ்சிருக்கிற டிபி சத்திரம் போலீஸ் தலைமறைவாயிருந்த கல்லூரி மாணவன் யுவனேஷ் அவனோட கூட்டாளிகள் 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்காக மக்கள் நடமாட்டம் அதிகமாயிருக்கிற தெருவுல பட்ட பகல்ல வச்சு அதிமுக பிரமுகர் ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சென்னை மக்களை அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு. ஜிம்மிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த பைனான்சியர் சரக்கு வாகனத்தில் வந்து வழிமறித்து நின்ற மர்ம கும்பல் கண்ணுமைக்கும் நேரத்தில் பைனான்சியரை அரிவாளால் வெட்டி வீசிய கொடூரம். பட்ட பகலில் பைனான்சியரை கொடூரமாக கொலை செய்த கும்பல் யார்? கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? வழக்கம் போல ஜிம்ல ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு பைக்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு பினான்சியர் அருள்தாஸ். ஈச்சவாரி பகுதி வழியா போயிட்டு இருக்கப்ப அருள்தாஸ் பைக்குக்கு பின்னால வந்துட்டு இருந்த சரக்கு வாகனம் அவரோட பைக்கை வழிமறிச்சு நின்னு இருக்கு. அருள்தாஸ் என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம நின்னுட்டு இருந்திருக்கார். அப்போ சரக்கு வாகனத்துல இருந்து இறங்கின ஒருத்தன் திடீர்னு அருள்தாஸ் கழுத்துக்கு பின்னால அரிவாளால வெட்டியிருக்கான். இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அருள்தாஸ் பைக்கோட அப்படியே சாலையில விழுந்திருக்கார். அதுக்கு பிறகு அதே வாகனத்துல இருந்து இறங்கின 3 இளைஞர்கள் உயிருக்கு போராடிட்டு இருந்த அருள்தாஸ சகட்டு மேனிக்கு வெட்டியிருக்காங்க. அருள்தாஸோட அலறல் சத்தத்தை கேட்டு அங்க இருந்த சிலர் கத்தி கூச்சலிட்டுக்கிட்டே காப்பாத்த ஓடி வந்திருக்காங்க. மக்கள் ஓடி வரத பார்த்த 4 பேரும் கத்தியையும் அரிவாளையும் அங்கேயே போட்டுட்டு தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. முகம், கழுத்து, கைகள்னு பல இடங்கள்ல சரமாரியா அரிவாள் வெட்டு விழுந்த அருள்தாஸ 108 ஆம்புலன்ஸை வரவழைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ளவே அருள்தாஸ் உயிரிழந்துட்டார். விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அருள்தாஸுக்கு யாரோடையாவது பகை இருக்குதா, வெட்டிட்டு தப்பிச்சு ஓடுன கும்பல் யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க. கொலை நடந்த பகுதியில உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சு பார்த்தப்போ டாடா ஏஸ் வாகனத்துல ஒரு கும்பல் ரொம்ப நேரமா சுத்திட்டு இருந்ததும் அதுல வந்த இளைஞர்கள் அருள்தாஸை வெட்டிட்டு ஓடுனதும் பதிவாகி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டாடா ஏஸ் வாகனத்தோட நம்பரை வச்சு அதோட ஓனரை கண்டுபிடிச்சாங்க. அடுத்து நாமக்கல் மோகனூர் பகுதியில உள்ள ஓனரை பிடிச்சு விசாரிச்சப்போ எனக்கு எதுவும் தெரியாது, பக்கத்து தெருவில் உள்ள ஒருத்தர் தான் வண்டியை வாடகைக்கு கேட்டிருந்தாரு, நான் வண்டியை மட்டும் தான் ஓட்டிட்டு போனேன், மற்றபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்கார். டாடா ஏஸ் ஓனர் சொன்ன தகவலை வச்சு ராசிபுரத்தை சேர்ந்த தாபா கார்த்திங்கிறவரை பிடிச்சு போலீஸ் விசாரிச்சாங்க. அதுலதான் போலீஸோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்கு. நாமக்கல்ல உள்ள ஈச்சவாரி கிராமம் தான் அருள்தாஸுக்கு சொந்த ஊர். இவர் மேல நில மோசடி, பண மோசடின்னு பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு மத்தியில அருள்தாஸும் ராசிபுரத்தை சேர்ந்த தாபா கார்த்தியும் ரியல் எஸ்டேட், கார் பினான்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கார்த்தி மட்டும் தான் 42 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அருள்தாஸ் தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி தன்னோட வீட்டை வித்து பணம் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. ஆனா அருள்தாஸ் கடைசி வரைக்கும் பணத்தை கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு இருந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தன்னோட சொந்த வீட்டை 1 வருஷத்துக்கு முன்னாடியே அருள்தாஸ் வித்துட்டதாகவும் கார்த்தி கிட்ட வீட்டை வித்து பணம் தரேன்னு கதை விட்டுட்டு இருந்ததும் தெரிய வந்துச்சு. அதோட கணக்கு வழக்குகள்ல அருள்தாஸ் கோல்மால் பண்ணதாகவும் சொல்லப்படுது. இந்த பிரச்சனை கடந்த சில நாட்களுக்கு முன்னாடியே அருள்தாஸுக்கும் கார்த்திக்கும் இடையில தகராறு நடந்திருக்கு.
அருள்தாஸ் பார்ட்னர்ஷிப் பணத்தை இப்ப கொடுத்துருவாரு அப்ப கொடுத்துருவாருன்னு காத்துட்டு இருந்த கார்த்தி ஒரு கட்டத்துல கடுப்பாகி பணத்தை இப்பவே செட்டில் பண்ண சொல்லி அருள்தாஸோட வீட்டுக்கு போயிருக்காங்க. பணத்தெல்லாம் தர முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு கார்த்திக் கிட்ட திமிரா பேசினது மட்டுமில்லாம அவரை அடிச்சு விரட்டி விட்டு. அதனால ஆத்திரத்தோட உச்சத்துக்கு போனவரு, என் பணத்தை வச்சுக்கிட்டு என்கிட்டயே தெனாவட்டா பேசுறியா, உன் உயிரை எடுக்காம விடமாட்டேன், என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கொலை வெறியோட கிளம்பி போயிருக்காரு கார்த்தி. சொன்ன மாதிரியே அருள்தாஸ கொலை பண்றதுக்கு கூலிப்படையை செட் பண்ணி மர்டர் பிளான் போட்டிருக்காரு கார்த்தி. கூலிப்படைக்கிட்ட இருந்து 3 முறை எஸ்கேப் ஆன அருள்தாஸ் கடந்த 3ஆம் தேதி ஜிம்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தவரை கூலிப்படையை சேர்ந்தவங்க சரக்கு வாகனம் மூலம் ஃபாலோ பண்ணிட்டே போய் சுத்து போட்டு கொடூரமா வெட்டி இருக்காங்க. ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்த அருள்தாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில உயிரிழந்துட்டார். தாபா கார்த்தியை பிடிச்சு விசாரிச்சதுலதான் மொத்த உண்மையும் தெரிய வந்துச்சு. விசாரணைக்கு அப்புறம் தாபா கார்த்தி, கூலிப்படையை சேர்ந்த கார்த்தி, ரமேஷ்குமார், ராஜசேகர், வீரகுமார்னு மொத்தம் 5 பேரை அரெஸ்ட் பண்ண போலீஸ் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. வழக்கம் போல் விடுதி அறையில் அமர்ந்திருந்த மாணவர் உறவினர் என கூறி விடுதிக்குள் நுழைந்த நபர் பேசிக் கொண்டிருந்த போதே சடாரண துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற கொடூரம். மனைவியின் கண்ணெதிரில் பறிபோன கணவனின் உயிர். நர்சிங் மாணவரை சுட்டுக் கொன்றது யார்? மருத்துவக் கல்லூரி விடுதிக்குள் நடந்தது என்ன? நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்கியிருக்கிற மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலுக்கு சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் ஜெர்கின் போட்டுக்கிட்டு பாதி முகத்தை மறைச்சபடி நின்றுட்டு இருந்தார். அப்போ ஹாஸ்டல்ல உள்ள மாணவர் நடந்து போயிருக்கார். அந்த மாணவரை கூப்பிட்டு பேசின நபர், பிஎஸ்சி நர்சிங் செகண்ட் இயர் படிக்கிற ராகுலை பார்க்கணும், கொஞ்சம் அவரை வர சொல்றீங்களான்னு கேட்டிருக்கார். நீங்க யாருன்னு கேட்டதுக்கு தான் ராகுலோட உறவினர்னு சொல்லியிருக்காரு அந்த நபர். உடனே அந்த மாணவர் 2வது மாடியில உள்ள ரூமுக்கு போய் ராகுலை கூப்பிட்டு வந்திருக்கார். யாரு நம்மளை தேடி வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டே ராகுல் படியிறங்கி வந்திருக்கார். அந்த நபர் ஜெர்கின் போட்டு இருந்ததால ராகுலுக்கு சரியா அடையாளம் தெரியல. அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த நபர் ராகுல துப்பாக்கியால சுட்டிருக்கார். துப்பாக்கியில இருந்து வந்த 4 தோட்டாக்கள் ராகுலோட இதயத்தை துளைச்சிருக்கு. இதை பார்த்து ஓடி வந்த ஒரு இளம்பெண் ராகுலை தாங்கி பிடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அடுத்து அந்த பொண்ணோட மடியில சரிஞ்சு விழுந்த ராகுல் கொஞ்ச நேரத்துல துடிதுடிச்சு உயிரிழந்துட்டார். இந்த கொடூர சம்பவத்தை நேர்ல பார்த்த சக மாணவர்கள் ராகுல துப்பாக்கியால சுட்டு கொன்ன நபரை மடக்கி பிடிச்சு தர்ம அடி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ராகுல துப்பாக்கியால சுட்ட நபரை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. அப்போதான் அவர் யாரு, ராகுல ஏன் துப்பாக்கியால சுட்டு கொன்னாரு, ராகுல தாங்கி பிடிச்ச அந்த இளம்பெண் யாருங்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைச்சிருக்கு. பீகார் தர்பங்கா பகுதியைச் சேர்ந்த ராகுல் குமார் அங்கு உள்ள மருத்துவக் கல்லூரியில பிஎஸ்சி நர்சிங் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு வந்தார். அதே கல்லூரியில தானுப்பிரியாங்கிற இளம்பெண் பிஎஸ்சி நர்சிங் 1ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரே காலேஜ் ஒரே டிபார்ட்மெண்ட்ங்கிறதால ராகுலும் தானுப்பிரியாவும் காலேஜ்ல வச்சு சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் நட்பா பேசி பழகி இருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள்லேயே இந்த நட்பு காதலா மாறி இருக்கு. ராகுலும் தானுவும் ஒருத்தருக்கொருத்தர் காதலிக்கிற விஷயம் தானுப்பிரியாவோட பெற்றோருக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. 2 பேருமே வெவ்வேறு சாதியை சேர்ந்தவங்கிறதால அதை காரணம் காட்டியே மகனோட காதலுக்கு தானுவோட பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இனிமே நீ காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொல்லி தானுப்பிரியாவை வெளியே கூட போக விடாம வீட்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. அதோட அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக மாப்பிள்ளை தேடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே போனா நம்ம காதலை நிரந்தரமா பிரிச்சிருவாங்கன்னு நினைச்சு பயந்து போன தானுப்பிரியா வீட்டை விட்டு வெளியேறி பெற்றோர் எதிர்ப்பை மீறி கடந்த 4 மாசத்துக்கு முன்னாடி காதலன் ராகுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, தனியா வீடு எடுத்து சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிப்போம்னு அவங்க நினைக்கல.
காதல் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிப்பும் ரொம்ப முக்கியம்னு நினைச்ச அந்த காதல் ஜோடி முதல்ல படிப்பை நல்லபடியா முடிப்போம், நல்ல வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்வோம்னு முடிவெடுத்திருக்காங்க. அதனால காலேஜ் ஹாஸ்டல்ல முதல் மாடியில தானுப்பிரியாவும் இரண்டாவது மாடியில உள்ள ஒரு ரூம்ல ராகுலும் தங்கி தங்களோட படிப்பை தொடர்ந்துட்டு இருந்திருக்காங்க. பெத்த மகள் தன்னோட பேச்சை மீறி வேற சாதியை சேர்ந்த இளைஞரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தானுப்பிரியாவோட அப்பா பிரேம் சங்கரால ஏத்துக்க முடியல. கட்டும் ஆத்திரத்துல இருந்த பிரேம் சங்கர் மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவனை கொல்லணும்னு முடிவு பண்ணிருக்காரு. தனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா கள்ள சந்தையில துப்பாக்கியை வாங்கின பிரேம் சங்கர் யாருன்னு அடையாளம் தெரிஞ்சுக்கிற கூடாதுங்கிறதுக்காக முகத்தை மறைக்கிற மாதிரியான ஜெர்க்கினை போட்டுட்டு காலேஜ் ஹாஸ்டலுக்கு போயிருக்காரு. முதல்ல ராகுலுக்கு அது யாருன்னு அடையாளம் தெரியல. கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது தானுப்பிரியாவோட அப்பாங்கிறது தெரிஞ்சிருக்கு. ராகுல் கிட்ட சமாதானம் பேசுற மாதிரி பாசமா பேசியிருக்கார். இத தூரத்துல இருந்து பார்த்த தானுப்பிரியா, ராகுல் எங்க அப்பாவை நம்பாத, அவர் ஏதாச்சும் பண்ணிருவாருன்னு கத்திக்கிட்டே ஓடி வந்திருக்காங்க. தன்னோட மகள் தூரத்துல ஓடி வர்றதை பார்த்த பிரேம் சங்கர் தான் மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து ராகுலோட நெஞ்சிலேயே 4 முறை சுட்டிருக்காரு. துப்பாக்கி தோட்டா பாஞ்சதும் சுருண்டு விழுந்த ராகுல தானுப்பிரியா தாங்கி பிடிச்சிருக்காங்க. வழியில துடிதுடிச்ச ராகுல் தன்னோட மனைவி தானுப்பிரியாவோட மடியிலேயே உயிரிழந்துட்டாரு. இத பார்த்து ஆத்திரமடைஞ்ச சக மாணவர்கள் பிரேம் சங்கரை சர்ற மாதிரியா அடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. மாணவர்கள் அடிச்சதுல பலத்த காயமடைஞ்ச பிரேம் சங்கர் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காரு. தன்னோட மகள் வேற சாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆத்திரத்துல இருந்த பிரேம் சங்கர் மகளோட கண் எதிரிலேயே மருமகனை துப்பாக்கியால சுட்டு கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அறையில் தூங்கிக் கொண்டிருந்த மாமியார் திடீரென வீட்டில் இருந்து கேட்ட அலறல் சத்தம். வீட்டின் முன்பு குவிந்த அக்கம் பக்கத்தினர். இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த மருமகனை மாமியாரே கொடூரமாக அடித்து கொலை செய்தது ஏன்? கொலையாளி சிக்கினாரா? நள்ளிரவு நேரத்துல தரோடா பகுதியில் உள்ள ஒரு வீட்டில இருந்து திடீர்னு அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ ஷேக் நஜீம்ங்கிற நபர் தலையில பலத்த காயமடைஞ்சு ரத்த வெள்ளத்துல கொடூரமா உயிரிழந்து கிடந்தார். சடலத்துக்கு பக்கத்துல ஷேக் நஜீமோட மாமியார் கையில கட்டையோட நின்னுட்டு இருந்தாங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து அங்கிருந்த மாமியார போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் ஷேக் நஜீம் ஏன் கொலை செய்யப்பட்டார், என்ன காரணம் அப்படிங்கிற எல்லா உண்மையும் வெளியே வந்துச்சு. மகாராஷ்டிராவில் உள்ள ஹிமாயத் நகரை சேர்ந்த ஷேக் நஜீம்ங்கிற நபருக்கு கல்யாணமாகி 2 மகன்கள் இருக்காங்க. பொழப்புக்காக 10 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க குடும்பத்தோட தெலங்கானாவில் உள்ள தரோடா கிராமத்துல குடியேறிட்டாங்க. ஷேக் நஜீமோட மாமியார் நதிமுன்னீர்சா பேகமையும் இவங்க கூடவே அழைச்சிட்டு வந்திருக்காங்க. கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு ஷேக் நஜீமும் அவரோட மனைவியும் குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படியே இவங்க வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல ஷேக் நஜீம் மதுவுக்கு அடிமையாகி இருக்கார். அது மட்டும் இல்லாம ஒழுங்கா வேலைக்கு போகாம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊதாரியா ஊர் சுத்திட்டு இருந்தார். மகன்களோட படிப்புக்காக சேர்த்து வச்ச பணத்தையும் திருடிட்டு போயிட்டு மது வாங்கி குடிக்கிறது, பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்றதுமா இருந்திருக்காரு ஷேக் நஜீம். அது மட்டும் இல்லாம மது போதையில மனைவியை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்கார். கணவரோட செயலை பார்த்து கடுப்பான மனைவி சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கு கொடுக்காம மது வாங்கி குடிச்சிட்டு ஊர் சுத்திட்டு இருந்தா நம்ம குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்? நீங்க ஒழுக்கமா இருந்தாதான் நம்ம பசங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு அறிவுறுத்தியிருக்காங்க. அதை கேட்டு கோபமான ஷேக் நஜீம் எனக்கே அறிவுரை சொல்றியான்னு மனைவியை போட்டு சர்ற மாதிரியா அடிச்சிருக்கார். இதனால கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு.
10 நாளைக்கு முன்னாடி ஷேக் நஜீமோட மனைவியும் அவரோட மகன்களும் உறவுக்காரங்களை பார்க்க மகாராஷ்டிராவுக்கு போயிட்டாங்க. அப்போ வீட்டுல ஷேக் நஜீமும் அவரோட மாமியார் ரதிமுனிர்சா பேகமும் மட்டும் தனியா இருந்திருக்காங்க. வழக்கம் போல வேலைக்கு போன ஷேக் நஜீம் மது பாட்டிலோட வீட்டுக்கு திரும்பி நடு வீட்டுல உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்தார். போதை உச்சத்துக்கு ஏறினதுக்கு அப்புறம் ஷேக் நஜீமோட குறுக்கு புத்தி மாமியார் பக்கம் திரும்பி இருக்கு. மாமியாரோட அறைக்கு போன ஷேக் நஜீம் தூங்கிட்டு இருந்த ரதிமுனிர்சா பேகம் கிட்ட தப்பா நடக்க முயன்றிருக்கார். ஷேக் நஜீமோட செயலை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ரதிமுனிர்சா, மாப்பிள்ள இதெல்லாம் தப்பு, நான் உங்க அம்மா மாதிரி என்கிட்ட ஏன் தவறா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா மது போதையில என்ன செய்யறோம்னு தெரியாம ஷேக் நஜீம் அவங்கள அடிச்சு கீழே தள்ளிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கார். இதுல ரதிமுனிர்சா பேகத்தோட உடம்புல பல இடங்கள்ல காயம் ஏற்பட்டிருக்கு. வெளியில சொன்னா குடும்பத்தோட மானமே போயிடும்னு நினைச்ச ரதிமுனிர்சா யாருக்கிட்டையும் சொல்லாம தனியாகவே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மறுநாள் அதே மாதிரி மது போதையில வீடு திரும்பின ஷேக் நஜீம் மாமியார் கிட்ட தவறா நடந்துக்க ட்ரை பண்ணியிருந்தார். இதனால கடுப்பான மாமியார் ஷேக் நஜீமை கீழே தள்ளி விட்டு இருக்காங்க. அடுத்து வீட்டுல இருந்த கட்டையை எடுத்து ஷேக் நஜீமோட தலையில பலமா அடிச்சிருக்காங்க. இதுல அதிக ரத்தப்போக்கு வெளியாகி சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்துட்டாரு ஷேக் நஜீம். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் தீர விசாரிச்சு மாமியார் ரதிமுனிர்சா பேகம அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. திருமணமாகாத விரக்தியில் வாழ்ந்து வந்த நபர் பெண் பார்த்து திருமணம் செய்து வைப்பதாக உறுதியளித்த நண்பர், இரத்த காயங்களோடு வயலில் கிடந்த சடலம், அடுத்த சில மணி நேரங்களில் நடந்த கொடூரம், உயிருக்கு உயிராக பழகிய நண்பர் கொலையானது எப்படி, பின்னணி என்ன? வேலை விஷயமா காலையில வீட்டில இருந்து வெளியே கிளம்பின கருப்பையா இரவாகியும் வீட்டுக்கு வரல. போன் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அதனால பதற்றமான கருப்பையாவோட மனைவியும் அவங்க சொந்தக்காரங்களும் அவரை ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருந்தாங்க. அப்போ வயல்வெளி கிட்ட தெரு நாய்கள் குறைக்கிற சத்தம் பயங்கரமா கேட்டு இருக்கு. உடனே அங்க இருந்தவங்க என்ன ஏதுன்னு அங்க போய் பார்த்தப்ப கருப்பையா வயலுக்கு மத்தியில சடலமா கிடந்திருக்கார். அதை பார்த்து அதிர்ச்சியான கருப்பையாவோட மனைவியும் சொந்தக்காரங்களும் கதறி அழுதுருக்காங்க. கருப்பையா மரத்துல இருந்துதான் கீழே விழுந்து உயிரிழந்துட்டாருன்னு நினைச்ச ஊர்க்காரங்க சென்னையில வேலை செஞ்சுட்டு இருந்த அவரோட மகனுக்கு தகவலை சொல்லிட்டு இறுதி அஞ்சலிக்கான பணியை செஞ்சுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டே சொந்த ஊருக்கு போன மகன் கருப்பையாவோட உடலை பார்த்து கதறி அழுதார். அப்போ கருப்பையாவோட உடல் ஃபுல்லா காயமா இருந்திருக்கு. இதனால கருப்பையாவோட மகனுக்கு சந்தேகம் ஏற்பட்டு இருக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. மறுநாள் வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கருப்பையாவை யாரோ அடிச்சு கொன்னுட்டதா குறிப்பிட்டு இருந்துச்சு. அடுத்து கருப்பையாவோட மனைவி கிட்டையும் அவங்க சொந்தக்காரங்க கிட்டையும் விசாரணையில இறங்குனாங்க போலீஸ். உங்க கணவனை கொன்னது யாரு, அவருக்கு எதிரின்னு யாரும் இருக்காங்களா, உங்களுக்கு யாரு மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு விசாரிச்சாங்க. இதுக்கிடையில நாகினி கிராம நிர்வாக அலுவலகத்துல மாசிலாமணிங்கிற நபர் ஆஜராகி கருப்பையாவை நான் தான் கொன்னேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அவரை தங்களோட விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க போலீஸ். அதுலதான் கருப்பையா ஏன் கொல்லப்பட்டாருங்கிறதுக்கு பதில் போலீஸுக்கு கிடைச்சது. ராமநாதபுரத்துல உள்ள மாவிலங்கை கிராமத்தை சேர்ந்த கருப்பையாவுக்கு கல்யாணமாகி ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. கூலி வேலை செஞ்சு குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு இருந்தாரு கருப்பையா. வேலை பார்க்கிற இடத்துல இவரும் மாசிலாமணியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஆனா மாசிலாமணிக்கு இப்ப வர கல்யாணம் ஆகலன்னு கூறப்படுது. அதுக்கு கருப்பையா, மச்சான் நீயும் கல்யாணம் பண்ணி மனைவி பிள்ளைகள்னு சந்தோஷமா வாழணும்னு சொல்லி ஊக்கப்படுத்தியிருக்காரு. எனக்கெல்லாம் யாரடா பொண்ணு தருவான்னு மாசிலாமணி பதிலுக்கு கேள்வி கேட்க, நானே உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி உறுதி அளிச்சிருந்தாரு கருப்பையா. அது மட்டும் இல்லாம மாசிலாமணிய தன்னோட வீட்டிலேயே தங்க வச்சிருந்தாரு கருப்பையா. மாசிலாமணி சம்பாதிக்கிற பணத்தை மட்டும் கரெக்டா மாசம் வாங்கிக்கிற கருப்பையா அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம காலத்தை கடத்தி இருக்காரு. கருப்பையாவோட செயல் மாசிலாமணிக்கு வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதனால கடுப்பான மாசிலாமணி, நான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கொடு, நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு.
மாசிலாமணிய சமாதானப்படுத்தின கருப்பையா நான் நிச்சயம் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்கார். ஆனா கருப்பையாவோட பேச்ச நம்பாத மாசிலாமணி வீட்டை விட்டு வெளியேறிட்டார். அடுத்து டெய்லி வேலை செய்யற இடத்துல 2 பேருக்கும் இடையில அடிக்கடி சண்டை ஏற்பட்டு இருக்கு. சம்பவத்தன்னைக்கு கருப்பையா தன்னோட வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்க வந்த மாசிலாமணி இத்தனை நாளா கல்யாணம் பண்ணி வைக்காம ஏன் என்ன ஏமாத்துறன்னு சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு கருப்பையா உனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, அதனால ஒருத்தனும் பொண்ணு தர மாட்டான்னு சொல்லி மாசிலாமணிய தகாத வார்த்தையில திட்டிருக்காரு. இதனால கடுப்பான மாசிலாமணி கருப்பையாவை சர்ற மாதிரியா தாக்கியிருக்கார். அடுத்து கீழே கிடந்த மூங்கில் கம்பை எடுத்த மாசிலாமணி கருப்பையாவோட தலையிலேயே விடாம தாக்கியிருக்கார். இதுல நிலை குலைஞ்ச கருப்பையா மயங்கி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டார். கருப்பையா உயிரிழந்ததை பார்த்து பதறிப்போன மாசிலாமணி தன்னோட வீட்டுல போய் தலைமறைவாகிட்டார். அடுத்து மறுநாளே அங்குள்ள நாகினி விஏஓ அலுவலகத்துல மாசிலாமணி ஆஜராகிட்டார். அடுத்து போலீசாரோட விசாரணை முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் மாசிலாமணிய அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. ஹோட்டலில் ரூம் எடுத்து தோழியுடன் தங்கிய தொழிலதிபர் தான் ஒரு அனாதை என சென்டிமெண்டாக பேசி ஃப்ராடுத்தனம். அசண்ட நேரத்தில் நகை பணத்தை சுருட்டிவிட்டு எஸ்கேப். பலரது நெற்றியில் பட்டை நாமம் சாத்திய கேடு இளம்பெண் சிக்கியது எப்படி? தில்லாலங்கடை இளம்பெண்ணிடம் ஏமாந்தவர்களின் லிஸ்டில் மொத்தம் எத்தனை பேர்? தேனாம்பேட்டை காவல் நிலையத்திற்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஒரு நபர் தயங்கிக்கிட்டே நின்னுட்டு இருந்திருக்கார். என்ன சார், என்ன ஆச்சு, என்ன சொல்லணுமோ தயங்காம சொல்லுங்கன்னு காவலர்கள் சொல்லியிருக்காங்க. இல்ல சார், நடந்த விஷயத்தை எப்படி சொல்லணும்னு கூட தெரியலன்னு எழுத்துக்கிட்டே என்னோட 10 சவரன் செயினை ஒருத்தி திருடிட்டு போயிட்டா சார்னு சொல்லியிருக்காரு அந்த நபர். எப்படி திருடு போனது, செயினை திருடுனது யாரு, எந்த இடத்துல வச்சு திருடு போனது, அந்த பொண்ணு அடையாளம் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க காவலர்கள். அப்போ அந்த நபர் சொன்ன அங்க அடையாளங்களை வச்சு இளம்பெண் இருக்கிற இடத்துக்கு போயிருக்காங்க போலீஸ். காவலர்களை பார்த்ததும் திருன்னு முழிச்ச இளம்பெண்ணுக்கு போட்டிருந்த மேக்கப்பே உருகி ஊத்துற அளவுக்கு வேர்த்து கொட்டிருக்கு. ஆனாலும் விசாரணையில இருந்து தப்பிக்க முடியாம திணறின தீபிகா லட்சுமி பல உண்மைகளை சொல்லி அதிர வச்சிருக்காங்க. சென்னை ஆவடியை சேர்ந்தவர் 47 வயசான மணி. இவரு சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கார். மணி வேலை விஷயமா தன்னோட காரை எடுத்துக்கிட்டு தேனாம்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் நின்னுட்டு இருந்த போது தீபிகா லட்சுமிங்கிற இளம்பெண் மணிய வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருந்திருக்காங்க. மணியை விட அந்த தீபிகாவுக்கு 20 வயசு குறைவு. ஆனாலும் மணி மேல தீபிகாவிற்கு ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. ரொம்ப நேரமா கண்ணாலேயே பார்த்துட்டு இருந்த 2 பேரும் அடுத்து லேசா சிரிச்சிருக்காங்க. அந்த சிரிப்புக்கு அப்புறம் மணி பக்கத்துல போன தீபிகா வாங்க தனியா போய் பேசலாம், பஸ் ஸ்டாண்ட்ல தனியா பேச முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஊரு, என்ன பேரு, எதுக்காக நம்மள தனியா பேச கூப்பிடான்னு இப்படி எதையுமே பத்தி யோசிக்காத மணி தீபிகா தனியா பேச கூப்பிட்டதும் சரி வா போகலான்னு கிரீன் சிக்னல் காட்டியிருக்காரு. அடுத்து மாறி மாறி தங்களோட அழக வர்ணிச்சுக்கிட்டு 2 பேரும் போன் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தங்களோட நட்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அடிக்கடி மீட் பண்றது, அவுட்டிங் போறதுன்னு இருந்திருக்காங்க. யாரு என்ன ஏதுன்னு தெரியாம பழக்கமான 2 பேரும் நெருக்கமா பழக ஆரம்பிச்சதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி சம்பவத்தன்னைக்கு கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையில் உள்ள பாருக்கு தீபிகாவும் மணியும் போயிருக்காங்க. ஒன்னா உட்கார்ந்து சியர்ஸ் போட்ட தீபிகாவும் மணியும் பக்கத்துல உள்ள ஹோட்டல்ல ரூம் எடுத்து தனிமையில இருந்ததா சொல்லப்படுது. அதுக்கு பிறகு குடி போதையில மணி அசந்து தூங்கிட்டார். அந்த நேரத்துல முழிச்சுக்கிட்டு இருந்த தீபிகா மணி போட்டிருந்த 10 சவரன் தங்க செயின ஆட்டைய போட்டுக்கிட்டு சிட்டா பறந்துட்டாங்க. மறுநாள் காலையில போதை தெளிஞ்சு கண்முழிச்ச மணி தீபிகா பக்கத்துல இல்லாததையும் தான் கழுத்துல போட்டிருந்த தங்க செயின் காணாமல் போனதையும் பார்த்து ஷாக் ஆகியிருக்கார். அடுத்த நிமிஷமே தீபிகாவுக்கு போன் பண்ணப்ப அவங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. பலமுறை போன் பண்ணியும் சுவிட்ச் ஆஃப்லே தான் இருந்துச்சு.
ஒரு கட்டத்துல தான் ஏமாந்துட்டோங்கிறத உணர்ந்த மணி தேனாம்பேட்டை காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணார். அந்த அடிப்படையில தீபிகாவை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதுல அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கு. தீபிகா வாண்டடா வந்து பேசும்போதே சுதாரிச்சிருந்தா இந்த மாதிரி இக்கட்டான சூழல்ல மணி சிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. 22 வயசான தீபிகாவிற்கு குன்றத்தூர் தான் சொந்த ஊர். ஒவ்வொருத்தரா மேரேஜ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து நகை பணத்தை சுருட்டிக்கிட்டு அங்க இருந்து ஓடுறது தான் தீபிகாவோட ப்ராசஸே. அதுவும் பணக்கார ஆண்களை குறி வச்சு தான் பேசுவாங்களாம் தீபிகா. இதுவரைக்கும் 5 ஆண்களை ஏமாத்தின தீபிகா 6வதா மணியை ஏமாத்தினதால தான் வசமா மாட்டிக்கிட்டாங்க. தீபிகாவிற்கு ஏற்கனவே சதீஷ்ங்கிற இளைஞரோட கல்யாணமாகி 4 வயசுல ஒரு மகள் இருக்கிறதாகவும், நிறைய ஆண்களை ஏமாத்தின பணத்துல கணவன் மனைவி 2 பேருமே ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. அதோட மணிக்கிட்ட இருந்து 10 சவரன் செயின ஆட்டையை போட்ட தீபிகா அதை வித்து கணவனுக்கு KTM டியூக் பைக்கையும் வாங்கி கொடுத்திருக்காங்க. இந்த மொத்த உண்மையையும் தீபிகா ஒண்ணு விடாம வாக்குமூலத்துல சொல்லி இருக்காங்க. அதை வச்சு தீபிகா மேல சீட்டிங் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. பார்க்க அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு பக்காவா ஆண்களுக்கு அல்வா கொடுத்த சீட்டிங் ராணி தீபிகா இப்போ சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு